ஹலோ. சொல்லுங்க சம்மந்தி. 18ஆம் தேதி தானே? ஓகே எங்களுக்கு ஓகே தான். சரி சம்மந்தி, வந்துடுறோம். வச்சிட்டோமா? டே பிரகாஷ். அப்பா சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை, சாப்பிடு. பா சொல்லுப்பா. டேய், அதான் 18ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு சம்மந்தி. அதுக்கு தான் ஃபோன் பண்ணாரு. நீ என்ன பண்ணுற? ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் சொல்று. ஓகேப்பா. டேய், வெக்க மட்டும் போடாதடா, பார்க்க முடியல. தண்ணி எடுத்தாமா? தம்பி ஏதோ கருகுது. குக்கர்ல பயிர் வச்சிருந்தா அதான் கருகிருச்சு. மோ பயிர்லமா, அது உன் வயிறுமா. டேய், சொன்னது கேட்டதுல? வெட்டியா ஊர் சுத்தாம அப்பா கூட இருந்து கல்யாண வேலைக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. நீ போய் ஆம்லெட் போட்டு எடுத்தா போ. சாப்பிட்றா. ரத்த பொரியல் நல்லா இருக்குல்ல? ஆடா, அவன் என்ன பண்ணுகிறான், நீ ரத்த பொரியல் சாப்பிட்டுங்கிற? சரி சாப்பிட்றா. என்னடி சொல்ற? கன்ஃபார்மா? ஆமாண்டா, கன்ஃபார்ம் தான். இப்ப என்னடா பண்றது? மது, நீ எதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாரு. டேய், நான் ஆல்ரெடி 3 வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே பாசிட்டிவ் தான் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அரவிந்த். இப்போ இது மட்டும் என் வீட்ல தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நானு. மது, ரிலாக்ஸ். நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அரவிந்த், நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறமா அதை வீட்டில் சொல்லாமே. லூசானி, இப்படிலாம் பண்ணா வீட்ல பிரச்சனை தான் வரும். அப்போ இன்னொன்று பண்ணலாம். நம்ம 2 பேர் வீட்லேயும் நம்ம லவ் மேட்ரு மட்டும் சொல்லலாம். அப்புறம் அவங்களே மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. பைத்தியக்காரி, அடுத்த மாசம் என் அண்ணனுக்கு கல்யாணம். இப்ப போய் நான் லவ் பண்றேன் கிவ் பண்றேன்னு சொன்னா என்ன பேசுவாங்க? அப்படி இல்லைன்னா மது, ஒரு நிமிஷம் இரு. இந்த விஷயத்தை பத்தி வேற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியா? மது, உன்னதான் கேக்குறேன். சாரிடா, நீ ஃபோன் எடுக்காத பதட்டத்துல என் ஃப்ரெண்டு காவியா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். ஒரு விஷயம்னா நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கணும், உனக்கு தெரியாது? டே, நானும் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னென்ட் ஆயிட்டா, அந்த குழந்தைக்கு அப்பாவே நான் தான் சொல்லவா? டே அண்ணா, உண்மையாவே ஒரு ஆக்சிடென்டா தான்டா நடந்துச்சு. ஏதோ தெரியாம எதிர்ச்சியா தானே நடந்துச்சு. டேய், நானே ஷாக்ல இருக்கேன். அமைதியா இருந்துட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம நடந்துச்சுனா நான் கதையா உர்ற. டே அண்ணா, நீ என்ன நம்மளா எப்படிரா? நீதான் எப்படியாவது அவட்ட பேசி புரிய வைக்கணும். டேய், நான் என்னடா பேசுவேன்? என்னெல்லாம் பேச முடியாது, படா. சரி, நான் வீட்டுல பேசுற வரைக்குமாவது அவளை சும்மாவாது இருக்க சொல்லண்டா. டேய், வண்டா. டேய், அமைதியா இருடா, நான் பேசுறேன். மது கேக்கல. நல்லா போடு. டேய், நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? இப்ப பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு. மது, எல்லாரும் பாக்குறாங்க. கொஞ்சம் ஓரமா உட்காந்து பேசலாமே. நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதும் என்னை கழட்டி விட தானே பார்த்த? நான் ஏன்டி அப்படி யோசிக்க போறேன்? அப்புறம் ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்ன? இப்போ உங்க அண்ணனை வேற கூட்டிட்டு வந்திருக்க. அதான் சொன்னேனேடி, எங்க அண்ணனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மது. நம்பாத, கேளு நல்லா கேளு. ஏங்க, அவங்க 2 பேரும் பேசி முடிவு எடுக்கட்டுங்க. நீங்க ஏன் இடையில போந்து ட்விஸ்ட் பண்றீங்க? டேய், யாரா ட்விஸ்ட் பண்றா? டேயா, அவ அன்னிக்கே வேணாம் தான் சொல்லியிருக்கா. வான் தம்பி தான்
ட்ரீட் கொடு அது கொடுன்னு பிளான் பண்ணி பண்ணிருக்கான். இங்க பாரு, இன்னும் 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள அவ வீட்ல வந்து பேசலன்னு வெச்சுக்கோ, நடக்கிறதே வேற. என்ன நம்ப மது. மது, இவனை நம்பினதெல்லாம் போதும், வா. இவன் யோசிக்கிறத பார்த்தா நாளைக்கே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கூட்டின்னு வந்துருவான் போலயே. நல்லா இருங்க நல்லா இருங்க. டேய் நீ என்னடா பாத்துனுக்குற? போய் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ரூம் ரெடி பண்ணு போ. நானா? நீ எப்பதான் இது மாதிரி பொண்ணை கூட்டின்னு வர போறியோ? ஏங்க இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. அதுவும் சரிதான். மா நீயுமா? அம்மாடி நீங்க உள்ள போங்க. போலாமா? போங்க போங்க. டேய் அண்ணா, அப்படி எதை பத்திடா யோசிச்சுட்டு இருக்க? தம்பி, அண்ணனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் பிளான் பண்ணிருக்காங்கப்பா. நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுப்பா. இங்க பாரு, உன் கல்யாணம் என்னால கண்டிப்பா நீ. டேய் அரவிந்த், இங்க கொஞ்சம் வாடா. தோ வரேம்மா. அப்பாடா. ஆட்டோமேட்டிக்கா உன்னாலே நின்றோம். பாவி பையன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டது மட்டும் இல்லாம இப்ப என் வாழ்க்கையில விளையாட பாக்குறான். இந்தாம்மா. டேய் அங்கேயேடா நிக்கிற, வாடா வந்து உட்காரு. மது, நீ எதுக்குடி இங்க? டேய் பிரகாஷ், சீக்கிரம் கீழே வாடா. ஓ, உங்களுக்கு பிரகாஷ் கூட நல்லா தெரியுமா? டேய் என்னடா? அது வந்து ஆண்டி என்னடா 2 பேர் தெருன்னு முழிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பிரகாஷ்க்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல, அதான் 2 பேரும் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க. திடீர்னு வந்துட்டாங்களா சொல்லாம கொள்ளாம, அதான் நாங்க ஷாக் ஆயிட்டோம். இல்லடா? ஒன்னால என் கல்யாணம் நிக்காதுன்னு சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என் சொல்லி முடிச்சிட்டல. டேய் என்னடா மூஞ்ச பாத்துட்டு இருக்க? உனக்காக தானே விஷ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. விஷ் பண்ணி வாங்கி அனுப்புங்க ப்ரோ. கங்க்ராட்ஸ். எதுக்கு என் கல்யாணம் நிக்கிறதுக்கா? என்னடி உன் அண்ணன் பொண்ணுங்க வந்துக்கிறாங்களா? இவங்க என் அண்ணன் பொண்ணுங்களே இல்ல, நல்லா பாருங்க, அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? சரி சரி, நான் கூட எங்க தான் உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டானு பயந்துட்டேன். அதான் வந்த வேலை முடிஞ்சுல, வாங்க கிளம்பலாம். என்ன ஏண்டி பாக்குற? வந்த விஷயத்த சொல்லு. அவனை நம்பின உன் லைஃபே காலி ஆயிடும். கிளம்புடி. சொல்லுடி. கிளம்பு. அவனை நம்பாத, சொல்லு சொல்லு. கிளம்புடி. சொல்லுடி. கிளம்புடி. லைஃபே போயிடும்டி. கிளம்புடி. பைத்தியம், உன் லைஃபே போயிடுச்சுடி. போங்கறல. ஐயோ அம்மாடி, என்னமாச்சு? என்னடாச்சு? எழுப்புங்க யாராவது. மது, மது எந்திரி. என்னம்மா ஆச்சு? பாத்து. அம்மாடி ஏமா பழுகுற? என்னாச்சுன்னு சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லுமா. அப்பா அது ஒண்ணு இல்லப்பா. நீ சும்மாறா. அம்மாடி நீ சொல்லுமா. அது வந்து எப்படி அங்கிள் இது சொல்லுவேன்? உங்க பையனுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மேட்டர் நடந்துருச்சு. இதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? ஆமா, நீ அழுதுட்டு சொல்லும் போதே ஏதோ மேட்டர் நடந்துக்குன்னு தெரியும். ஆனா அது என்ன மேட்டர்னு கேட்டா, எனக்கு உங்க பையனுக்கும் மேட்டர் நடந்துச்சுன்னு சொல்ற. என்ன மேட்ரு? பயப்படாம சொல்லுமா, என்ன மேட்ரு? ஓ நீ சும்மா இருமா. டேய் நீ சொல்றா. அப்பா நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன்ப்பா, அதுக்குள்ள தேவையில்லாத மேட்டர்லாம் நடந்து போச்சுப்பா. டேய்
என்ன எல்லாரும் மேட்ருன்னு சொல்றீங்களே கண்டி, என்ன மேட்ருன்னு சொல்ல மாட்டீங்களே? அதுப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, இங்க அது தெரியாம. என்னடி? ஓஹோ, அதான் மேட்ரா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், என்னடா பண்ற? மன்னிச்சிருங்கப்பா. நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. டேய், மன்னிச்சிட்டு எழுந்துடுறா. மன்னிச்சிட்டியா? அப்பா நீ உண்மையா மன்னிச்சாதான்ப்பா எந்திரிப்பேன். ஐயோ, சத்தியமா மன்னிச்சிட்டு எழுந்துடுறா. எந்திரா. என்னப்பா சொல்ற? நான் கூட கிளம்பு ஏதோன்னு பயந்துட்டேன். நீ இவ்ளோ கேஷுவலா எடுத்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேனே. டேய், என்னதான் நான் அந்த காலத்து ஆளா இருந்தாலும் இந்த காலத்துல எல்லாம் சர்வ சாதாரணடா. அதை கூட புரிஞ்சிக்க முடியாத அப்பனாடா நான்லாம். என்னடா? ஆமாப்பா. என்னடி குடும்பம் இது? அம்மாடி, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. நானும் என் பொண்டாட்டி வந்து உங்க வீட்டுல வந்து பேசுறோம். எது? நீங்களே வந்து பேசுறீங்களா? இதுல என்னமா இருக்கு? ஆ. இனிமே பெரியவங்க நாங்க தானே வந்து பேசி ஆகணும். இல்ல ஆண்டி, அங்கிள், எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. அம்மாடி, நான் உங்க அப்பனோட பெரிய கோவக்காரன். ம். நடுராத்திரில நாய் குலைச்சாலும் தேடி போய் கல்லால் அடிப்பேன். என்னடா? அதெல்லாம் கரெக்டு தான். ஆ. அதுக்கு சம்மந்தம் இல்லாம இங்க பேசுற. டேய், சம்மந்தம் இருக்கு. ம். எனக்கு என் பொண்டாட்டிக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்கு. சட்டு புட்டுன்னு காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி ஒரு கேடுகெட்ட குடும்பத்துல அடி நீ போய் வாக்குப்படணும்? சாரிடா. நானும் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். நைனா, ஆ? இவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா டீல் பண்ணிட்டுக்கிற. டேய், இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ருடா. நானும் உங்க அம்மாவும் சின்ன வயசுல பண்ணாத லவ்வா? சீ, போங்க. நம்ம சின்ன பையன் நம்ம பொண்ணு பாக்குற வேலையை மிச்சம் பண்ணி லவ் மேட்டர் பத்தி சொல்லிட்டான். அதுவே நிம்மதியா இருக்கு. லவ் மேட்ரா? எப்பா ஒரு நிமிஷம் இரு. இப்போ இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் பேசி சேர்த்து வச்சது இந்த மேட்ரு தானா? டேய் லூசு பையல, லவ் பண்ணா சேர்த்து வைக்காம பின்ன பிரிச்சா வைப்பாங்க. நான்லாம் சசிகுமார் ஃபேன்ரா. நைனா, ஆ? அப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது அந்த மேட்ரு இல்லையா? எந்த சரி, மேட்ரு? ஆசீர்வாதம் வாங்கலாம். ஐயோ, என்ன நடக்குது? இப்ப தெரியுது எந்த மேட்ருன்னு? டேய், ஃபுட் பாய்சனா? யோ, ஃபுட் பாய்சன் இல்லையா? உன் பையன் தான் பாய்சன் பண்ணிருக்கான். இவனா? டேய், எரியான் தருவால. போடி. இவனை அவன வெரி குட். நீங்க அவனை வெட்டிக்கடா சார். புரிஞ்சுக்கிட்டான்டா. டேய், அங்கதான் இருக்கு பாரு. இப்ப போனா விட மாட்டானாங்க நைனா. எல்லாத்தையும் நானே தான் தேடணும். தள்ளுடா அண்ணா, டேய். நைனா, யோ, அவன் மேட்ருக்கு என்னையா அடிக்கிற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம நரிக்குட்டம் சேனல்ல பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாங்க ஒரு நரி கூட்டம்.